Hey God's people, praise the Lord. I believe எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க. உங்களோட லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுக்கும் கருத்திற்குமான ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அகெயின் ஒரு சின்ன ஷேரிங் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுப்பார். பட் ஐ யூஸ் டு கொஞ்சம் தயங்குவேன். என்னடா எல்லாருமே யூடியூப் சேனலில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசுகிறோமான்னு என்ன நானே ஆராய்ந்து கொண்டேன். எதுவும் செல்ஃபிஷ்னஸ் எதுவும் இருக்குதா, எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறியா அப்படின்னு. அப்படி எதுவுமே இல்லை. என்னை நான் அறிந்து அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆமென். ஸோ கர்த்தர் நாமம் உயரட்டும், கர்த்தர் நாமம் மாத்திரம் உயரட்டும். அவருடைய வார்த்தையை வைத்து மீன்ஸ் என்ன சொல்லுவோம், சம்பாதிக்கவோ அப்படி எதுவுமே பிளான் இல்லை, பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் அது அவர் வார்த்தை, கிருபையாக கொடுக்குற வார்த்தை, அவரிடத்துலேருந்து வர்ற வார்த்தை. அவர் எனக்கு இலவசமாக கொடுக்கும் பொழுது அதை இலவசமாக கொடுப்பது மாத்திரமே என்னோட நோக்கமாக இருக்கணும். ஐ மீன் நோ ஆட், நத்திங். இட்ஸ் ஜஸ்ட் காட். ஆத்துமாக்கள் நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஆத்துமாக்கள் மாத்திரமே. ஸோ அந்த நோக்கம் மாத்திரமே உண்டு. சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறது குறைகிறது டசன்ட் மேட்டர். 100 பேர் இருந்தாலும் கூட அது ஆத்துமாக்கள் கர்த்தர் இடத்துல போக வேண்டியது. இதுதான் என்னுடைய திங்கிங். கர்த்தர் கொடுத்ததாக இருக்குது. ஆமென். ஸோ லெட்ஸ் கோ டு தி வேர்ட். ஸோ 2 days பேக் நான் சம்திங் ஏதோ செய்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் பேசின வார்த்தைகள், நம்ம சுயமாக செய்யும் பொழுது, நமக்குன்னு செய்யும் பொழுது, இல்லை நமக்கு பிடிச்சி செய்யும் பொழுது எப்போவுமே ஒரு சுயம் இருக்கும். நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படி செய்யும் பொழுது பல டைம் நான் என்ன சொல்லுவேன், பாவத்தில் விழுறதுக்கான இடங்கள் இருக்குது. பாவமான காரியங்களை செய்கிறதுக்கான இடங்கள் நான் செஞ்சுருக்கிறேன். ரைட். ஸோ அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு அதை கேட்டும் இதை கேட்டும் இல்லை, கர்த்தர் வார்த்தை எனக்கு வந்துருச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவர் மாத்திரத்துக்கு ஏதுவாகவே அவர் பேசுவார். ஆமென். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சத்தம் இருந்துச்சு, நம்ம என்னென்னாலும் பண்ணலாமா, நமக்கு இஷ்டமான எதுனாலும் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். ஆனால் கர்த்தர் நாளைக்கு நம்மளை நியாயந்திருப்பாருங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நான் எனக்கு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ரைட். ஸோ அப்போ செல்ஃபிஷ்னஸ், ஒரு சுயத்தை பற்றி பேசும்பொழுது கர்த்தர் 2 கேரக்டர் காமிச்சார். ஒன் இஸ் ஈவ், செகண்ட் ஒன் இஸ் கெயின். ஈவ் என்ன பண்ணா, அவளுக்கு ஒரு சுயம் இருந்துச்சு. ரைட். என்ன சுயம் இருந்துச்சு? வைஸ் ஆகணுங்கிற ஒரு சுயம். இதை சாப்பிட்டோம்னா நம்ம வைஸ் ஆயிடலாம். அவளுடைய இருதயத்தில் ஒரு திங்கிங் வந்துடுச்சு. அடுத்தது கெயினுக்கு என்ன திங்கிங் வந்துச்சு? நம்மளுடைய காணிக்கையை, நம்மளோட பலியை அவர் ஏற்றுக்கொள்ளலை, என் தம்பியோட பலியை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லிட்டு ஏபேல் மேலே ஒரு கோபம், ஒரு சுயம், எப்படிங்கிற ஒரு சுயம். ரைட். எப்படி எனக்கு இல்லாமல் அவனுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கோபம், தனக்குள்ள அவனுக்கானது, அவனுக்கு சொந்தமான ஒரு கோபம். ரைட். அவனிடத்துலேருந்து வந்த ஒரு விஷயம். அப்போ ஒரு சுயம் என்ன பண்ணுச்சு? ஈவை பார்த்தோம், சுயம் அவளை பாவத்துக்குள்ளே தெளிச்சு இன்னைக்கு வர நம்மளையும் பாவத்துக்குள்ளே வைத்தது. எப்படியோ நல்லபடியாக ஏசப்பாவால் நம்ம மீட்கப்பட்டோம். ஆமென். அடுத்தது கெயின் பார்க்கும் பொழுது விவசாயி, நல்லவா ஃபார்ம் பண்ணான், நல்லவா பலியெல்லாம் கொடுக்க வந்தான். ஆனால் இந்த சுயத்தை நிமித்தம் கர்த்தர் அவனை வார்ன் பண்ணியும் அவனால் மேற்கொள்ள முடியலை. அவனுக்கு அவனுடைய சுயம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதை எதுக்கு அவனுக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னு எனக்கு இன்றைக்கி வர கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த நாட்களில் அப்பா அம்மா, பிள்ளைங்க, மேபி தங்கச்சி அப்படி யாரும் இருந்திருக்கலாம். மற்றபடி யாரும் பார்த்துருக்காச்சு தெரில, நமக்கு தெரியாது. யாரும் பார்த்துட்டாங்க, அவமானமாக போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டானா என்னென்னு நமக்கு தெரியாது. பட் மேபி ஏதோ ஒன்று இருந்துருச்சு. அப்போ அவன் ஃபார்ம் பண்ணுற அந்த விஷயங்களையும் இழக்க இந்த கோபம் ஒரு என்ன சொல்லுவான், கோபம் அவனை சாபமாக ஒரு சாபமாக மாற்றிடுச்சு. எப்படின்னா கொன்றுவான், தம்பியை கொன்றுவான். ஏசப்பா கேட்பாரு, அந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறத நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஃபார்ம் லேண்டை நீ ஃபார்ம் பண்ண முடியாது, உன் மேலே சாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி அவன் கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு இழந்து போகிற அளவுக்கு அவன் சுயம் அவனை என்ன சொல்லுவான், ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து வச்சு. ஸோ நம்ம சுயம், நம்ம செல்ஃபிஷ்னஸாக நம்ம யார்ட்டையும் நாம் பேசும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாவம் என்டர் ஆகிறது நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், நான் பேசிட்டேன், நான் இந்த இடத்துல நான் என்னுடைய வேர்டை நான் சொல்லணும், கர்த்தர் கேட்குறாரோ கேட்கல, கர்த்தர் சித்தம் என்ன யாருன்னு எனக்கு தெரிய வேணாம், எனக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து பல டைம் பண்ணியிருப்போம். நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன், பட் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா இவ்வளோ தப்பி நான் செஞ்சுருப்பேன். அது எனக்கு கர்த்தர் உணர்த்தினபடியால் அதை நான் மாற்றிக்கொண்டு இதுதான் ரைட்டான விஷயம், இதுதான் கர்த்தர் சொல்கிற விஷயம்னு ஜஸ்ட் ஷேரிங். இட்ஸ் அப் டு யூ கைஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சுயம் பேசிடுவோம், பட் சுயம் பாவத்துக்குள்ளே தள்ளும், சுயம் ஆசீர்வாதங்களை இழக்க வைக்கும், சுயம் கர்த்தர் பிரசனத்தை விட்டு இழக்க வைக்கும். ஏன்னா நாம் நம்மளுடைய சுயத்தின்படி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக இழப்போம். கர்த்தர் சித்தம் என்ன, கர்த்தர் நோக்கம் என்னன்னு பார்த்து அறிந்து கொண்டோம்னா இழக்க மாட்டோம். ஆமென். ஸோ எது செஞ்சாலுமே எத்தனை வாட்டி நம்மளால முடியுமோ எத்தனை வாட்டி நம்ம திங்க் பண்ணிப்போம். பர்சனலாக நம்ம லைஃப்பில் மற்றவங்க டிசிஷன் எடுக்கிறத விட காடோட டிசிஷன் என்ன, என்னோட டிசிஷனை விட கர்த்தரோட டிசிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம பார்த்து கொண்டோம்னா நல்லபடியாக ஆசீர்வாதமாக சேஃபாக நம்மளால் லைஃப்பை மூவ் பண்ண முடியும் கர்த்தரோட பிரசனத்தோட. இல்லைனா பிரசனம் இழக்கவும் சான்ஸ் இருக்குது. ரைட். ஸோ ஐ பிலீவ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். எனிவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். டிசிஷனை பார்த்துடுங்க. நாட்களையும் காலங்களையும் நமக்கு தெரியாது, ஆனால் அதை அறிந்து கொள்ளணும்னா கர்த்தர் வாழும் பொழுது அவருக்கு தெரியும். ஏன்னா படைத்தவர் அவர், நாட்களின் காலத்தின் படி நம்மளை நடத்துவார். அது இல்லை இது இல்லைன்னு எதுவுமே புலம்ப வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவருக்கு தெரியும் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அவரை பிலீவ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை கனமுண்டாதக ராஜா. இதை கேட்கிற பிள்ளைகள் ராஜா, இது யார் கேட்க போகிறாங்க, அவங்க யார் என்ன கொடுப்பாங்க, ஒன்றும் எனக்கு தேவையில்லை ராஜா. உமது நாம மகிமைப்படட்டும். அந்த பிள்ளைகள் இதை கேட்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும். உமது வார்த்தை, உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தை, அந்த பிள்ளைகள் இதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க, அவர்கள் உம்மோடு பேச, உம்மோடு அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பில்ட் பண்ண, உம்மோடு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடும், அவர்களுடைய பிளானை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். நாங்கள் எதை ஜெபித்தோமோ பெற்றுக்கொண்டோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே நீரும் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.